ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சிம்ம ராசி. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய முன்னேற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கும் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். மன நிம்மதியும் புதிய உறவுகளின் நட்பும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்கள் வட்டத்தில் இருந்த அவப்பெயர் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மன நிம்மதி ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளை பற்றிய கவலைகள், உங்களின் ஆரோக்கியம், உங்களின் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம், உங்களுடைய பெற்றோரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாததுனால நிம்மதியாக இருப்பீங்க. மாத்திருக்காரகன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு தாயாருடன் மனசு விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். நிம்மதியான தூக்கம் இருக்குது. கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த கடன் அதிகரிப்பு உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை அமைத்து கொடுக்கும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷமான நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆதாயம் ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசாங்க வகையில் உத்தியோகம் மேன்மை ஏற்பட்டு அதன் மூலமாக நற்செய்திகள் வரும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். இதுவரை இல்லாத அளவுக்கு இன்று செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும்.